பாக்ஸிங்க்கும், அன்பாக்ஸிங்க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவ கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வேல்யூ டைப்புக்கும், ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஸ்டாக் மெமரிக்கும், ஹீப் மெமரிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இத பத்தி தெரியலன்னா, ஆல்ரெடி இது சம்பந்தமான சில வீடியோஸ C-SHARP பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? பாக்ஸிங் அப்படிங்கிறது கன்வெர்ட்டிங் வேல்யூ டைப் டூ ரெஃபரன்ஸ் டைப். அன்பாக்ஸிங் அப்படிங்கிறது கன்வெர்ட்டிங் ரெஃபரன்ஸ் டைப் டு வேல்யூ டைப். பாக்ஸிங் அப்படிங்கிறத இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பாக்ஸிங் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன டெமோ காட்டும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கன்சோல் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற வேல்யூ டைப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். டபுள், இன்ட்டு, ஃப்ளோட் இது எல்லாத்தையுமே வேல்யூ டைப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3.14 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டாக் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ மேத் பை அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல பை அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது என்ன நடக்கும்னா வேல்யூ டைப் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டைப்பா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகுறதுனால அந்த வேல்யூ அப்படிங்கிறது ஹீப் மெமரிக்கு மூவ் ஆயிடும். இதை பாக்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதுல 100 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஹீப் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம்னா இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ டைப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல வேல்யூ அப்படிங்கிறத அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அதாவது ஓப்பன் பிராக்கெட் இன்டிஜர் க்ளோஸ் பிராக்கெட் அப்படிங்கிறத போட்டு கன்வெர்ட் பண்ணும்போது ஹீப் மெமரியில இருந்து அந்த வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டாக் மெமரிக்கு மூவ் ஆயிடும். இந்த கன்வர்ஷன் என்ன சொல்றோம்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்றோம். பாக்ஸிங் அப்படிங்கிறத இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்றோம். எதற்காகன்னா வேல்யூ டைப்ல இருந்து ரெஃபரன்ஸ் டைப்புக்கு அதை மாத்தும் போது நம்ம எந்த விதமான ஸ்பெஷல் சின்டாக்ஸும் பயன்படுத்த போறது கிடையாது. அன்பாக்சிங் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா ரெஃபரன்ஸ் டைப்ல இருந்து வேல்யூ டைப்புக்கு மாத்தும் போது இங்க இந்த நம்ம இந்த சின்டாக்ஸை பயன்படுத்துறோம். அதனால இதை எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்றோம். கடைசியா ஒரு சின்ன கேள்வி, இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங் அப்படிங்கிறத உங்களுடைய ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்றது தான் ரெக்கமெண்டட். ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு மாத்தும் போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுனால இதை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. முடியாத பட்சத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.